ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த 3 மாதத்தில் என்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், டெலிவரிக்கு போகும்பொழுது என்னெல்லாம் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும், டெலிவரி முடிந்த பிறகு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், குழந்தையை வந்து எப்படி நம்ம பார்த்துக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா இந்த 3 மாதத்துல டெலிவரி ஆக போறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது விளக்கெண்ண குளியல். இந்த விளக்கெண்ண குளியல் எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, 2 இடுப்பு பகுதியிலயும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு, சுடு தண்ணி வச்சு தான் குளிக்கணும். பச்சை தண்ணி வச்சு குளிக்கக்கூடாது. இது காலையிலயும் குளிக்கலாம், நைட்டும் குளிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம்லனாலும் குளிக்கலாம். ரொம்ப குளிர்ச்சியான இருக்கிற நேரத்துல மட்டும் வாரத்துக்குள்ள 2 நாளோ, 3 நாளோ வந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்ல வெயில் காலம்னா, டெய்லி கூட நம்ம குளிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 தடவ குளிக்கலாம். இல்ல 2 தடவ கூட நம்ம குளிக்கலாம். ஒரு சிலருக்கு சளியோ, இருமலோ, காய்ச்சலோ இந்த மாதிரி பிரச்சனை விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணா வரும்னு நெனச்சீங்கன்னா, அவங்க தவிர்த்துக் கொள்ளலாம். ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெயோ, ஆலிவ் ஆயிலோ யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த 2 எண்ணெய விட விளக்கெண்ணெய் தான் ரொம்பவே எஃபெக்டிவ். விலை கம்மியும் கூட. இத தவிர டெய்லி வாக்கிங் போங்க. பட்டர்ஃப்ளை யோகா 8வது மாதத்துலேருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸும் 8வது மாதம் கடைசியிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. டெய்லி கஷாயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம, ஒரு நாள் விட்டு ஒவ்வொரு கஷாயம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் சோம்பு கஷாயம் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் ஜீரக கஷாயம் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் மல்லி கஷாயம், சுக்கு கஷாயம், ஒரு நாளைக்கு முருங்கைத்தலை கஷாயம் இப்படி மாத்தி மாத்தி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். அந்த மோஷன் பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய கர்ப்பிணிகளுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது டெலிவரி போகும்பொழுது நம்ம என்ன எடுத்துட்டு போகணும், என்ன எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, டெலிவரி போகும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஃபீடிங் நைட்டி எடுத்துட்டு போணும். ஃபீடிங் டாப் ஒண்ணு எடுத்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாம பெட்ஷீட்டு, ஒரு 500 ml ஃப்ளாஸ்க் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. 1000 ml எடுத்துட்டு போங்க. ஏன்னா, ஒண்ணு வந்து டீயோ, காஃபியோ நம்ம வாங்குனா கூட ஒண்ணு தண்ணீர் வந்து நீங்க வச்சுக்கலாம். இந்த நெறைய பேர் நெனைப்பாங்க, எதுக்கு 2 வாங்கிட்டுன்ட்டு. ஆனா, குழந்தை வந்து நம்மளுக்கு வளர்றதுனாட்டியும் இந்த 1000 ml வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்ன காரணம்னா, நம்ம ஒரு ரொம்ப லாங் ட்ராவல் போனா கூட இந்த சுடு தண்ணிலாம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப டெலிவரி முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாருமே பார்க்க வராங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா, உங்களுக்கு ஒரு சிலருக்கு செக்ஷனா இருக்கலாம். நார்மல் டெலிவரியானா கூட அவங்களுக்கு பிறப்புறுப்புல வந்து தையல் போட்டிருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல அதிகமான வலி வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த இடத்துல புண்ணு வந்து அதிகமா ஏற்படுறதுக்கும் நெறைய இப்படி புண்ணும் அதிகமா ஏற்படலாம். ஸோ ஏதாவது படுத்துக்கிட்டே கூட நீங்க பதில் சொல்லறது. இல்ல கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நல்லா பின்னாடி ஒரு தலகாணி வச்சுட்டு நல்லா கால் நீட்டி வந்து உட்காருங்க. அது இன்னுமே ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்னே தனியா வந்து ஃபீடிங் வியர் ஃபீடிங் ப்ராலேருந்து ஃபீடிங் நைட்டி எல்லாமே நம்ம காட்டன்லேயே குடுக்குறோம். ஃபீடிங் டாப்பு, ஃபீடிங் குர்தீஸு, அதே மாதிரி பார்ட்டி வியர் ஃபீடிங் குர்த்தி, அ இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கில இருக்கிற ரெட் ஹாட்டு இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நம்ம ட்ரெண்டிங்கா இருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து எல்லாமே ஃபீடிங்கும் நம்ம வந்து எல்லாமே சேல்ஸ் பண்றோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2500 கஸ்டமர் வந்து நம்மட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ நான் கீழ வந்து லிங்க் குடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நாங்க வந்து அ ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10லருந்து 15 டிசைன் வரைக்குமே நாங்க போடுறோம். ஆனா சிஓடி கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். 100% நீங்க நம்பி வாங்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எங்களுக்கு இதுதான் நாங்க இதுவாவே நாங்க பண்ணிட்டுருக்கோம். அதனால ரொம்ப குவாலிட்டியெல்லாம் ரொம்ப செக் பண்ணி தான் நாங்க வந்து ப்ராடக்ட்டே நாங்க வந்து ரிலீஸ் பண்றோம். ஸோ இது நாங்க வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். மத்தவங்கள விட எங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபீடிங் நைட்டிலாம் நாங்க 3 நைட்டி ₹1000க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கே குடுக்குறோம். ஃபுல் அப் மேக்ஸின்னு சொல்லுவாங்க. லைக்ரா மெட்டீரியல்லயும் இருக்கு. ஆனா நம்ம காட்டன்லேயே வந்து ரொம்ப பண்றோம். ஏன்னா, காட்டன் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழ லிங்க்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து ம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு டெலிவரி முடிஞ்சிருச்சு. நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது குழந்தைக்கு தேவையான எல்லாமே வந்து இப்பவே வாங்கிக்கோங்க. குழந்தையோட செக்கப்பும் நீங்க பார்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அலைச்சல்
விளைச்சல் வந்து இருக்காது. அது ஒண்ணு. இப்ப டெலிவரி முடிஞ்சிருச்சு ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனா கம்பல்சரி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு டெலிவரி நடந்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு இம்யூனிட்டியோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். கால்சியத்தோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். இரும்புச்சத்தோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சிலருக்கு 2 அல்லது 3 வருடங்கள் வரைக்கும் ஒண்ணும் ஆகாது. அதுக்கடுத்து ரொம்ப முதுகு வலி, இடுப்பு வலி வந்து ஏற்படும். ஏன்னா இந்த 6 மாதங்கள் வந்து எதுவுமே நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நம்ம என்னதான் ஹெல்தியா ஃபுட் எடுத்துக்கிட்டாலும், நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா கிடைக்காது. இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த கால்சியத்தோட லெவலா இருக்கட்டும், ஃபோலிக் ஆசிடோட லெவலா இருக்கட்டும் ஈக்குவலா ஆகும். அதுதான். அதே மாதிரி இப்ப டெலிவரி போறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் பாதுகாக்கும். இப்ப ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் ஏற்பட்டா கூட நம்ம திரும்ப குழந்தையோட அப்படியே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மாத்தணும். அத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து அ எந்த தண்ணியனாலும் குடிப்பாங்க. அப்படி குடிக்காதீங்க. வெளியில போனா கூட ஒரு சுடு தண்ணி வாங்கி குடிங்க. சுடு தண்ணினா கொதிக்க கொதிக்க இல்லாம நல்லா ஆற வச்சு அந்த தண்ணிய குடிக்கிறது பொழுது உங்களுக்கும் சளி பிடிக்காது. உங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா குழந்தைக்கும் வந்து சளி பிடிக்காது. அதே மாதிரி பூண்டு அ நல்லா நாட்டு பூண்டோ அல்லது அ இந்த பூண்டோ எடுத்து நல்லா நல்லெண்ணெயில நல்லா வதக்கிட்டு அதோட கருப்பட்டியும் சேர்த்து சாப்பிடும் பொழுது கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில வரும்னு சொல்லுவாங்க. இது எங்களுடைய பாட்டி என்னோட டெலிவரிக்கு சொன்னது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது வந்து நம்ம கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகளும் வெளியில வரும். பூண்டு நம்ம சாப்பிடுறதுனால தாய்ப்பாலும் ரொம்ப நல்லா சுரக்கும். ரொம்ப நல்லா அதிகமா இருக்கும். இத தவிர நிலக்கடலை வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம டெய்லி தண்ணீர் 1லேருந்து 2 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. பால் வந்து கண்டிப்பா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்படிலாம் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு தாய்ப்பாலும் அதிகமா சுரக்கும். குழந்தைக்கும் வந்து நல்லா இம்யூனிட்டியோட லெவல் ரொம்ப அதிகமாகும். குழந்தைக்கும் எடை வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 டேஸ் வந்து சன்லைட்ல வந்து காமிக்கலாம் குழந்தைய. அப்படி காமிக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து கண் பார்க்கும் திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம விட்டமின் டியும் குழந்தைக்கு வந்து நல்லா கிடைக்கும். அது குழந்தைக்கே ரொம்ப வயசானா கூட கண் பார்க்கும் திறன் வந்து எந்த கண்ணாடியோ எதுவுமே போட மாட்டாங்க. அ இப்ப டெலிவரி ஆயிடுச்சு, டெலிவரி முடிஞ்சிருச்சு. நம்ம எப்ப இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். எப்படி கேட்கறதுன்னு கூட ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். சி செக்ஷனா இருந்ததுன்னா 6 மாதங்கள் கண்டிப்பா கேப் இருக்கணும். நார்மல் டெலிவரியா இருந்தா கூட 4 to 5 மந்த்தாவது கேப் இருக்கணும். ஏன்னா, இப்ப சி செக்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெளியில புண்ணுகள் எல்லாம் ஆறியிருக்கும். ஆனா, உங்களுக்கு அந்த பழைய உடல்நிலை வர்றதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதுவுமே உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆனா கூட, உங்களுக்கு அந்த உடல்ல இருக்கிற இம்யூனிட்டியோட லெவல், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு குறைஞ்ச 6 மாதமாவது ஆகும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இன்டர்கோர்ஸ்ல இருக்கிறது ரொம்பவே நல்லது. சி செக்ஷனா இருந்ததுன்னா 2 வருடங்கள் கழிச்சு தான் அடுத்த குழந்தைக்கு வந்து பிளான் பண்ணணும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அ எப்பயுமே ஒரு சிலருக்கு வந்து தலைக்கு குளிச்சா வந்து உடனே பால் குடிப்பாங்க. நெஞ்சு சளி குழந்தைக்கு புடிச்சிரும்னு சொல்றாங்க. அது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணல. ஆனா இருந்தாலும் நம்ம காய வச்சு நல்லா ஹேர்லாம் நல்லா குழந்தை தூங்கும்போது நல்லா ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டு, நல்லா காய வச்சுட்டு ஃபீட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.